இந்த படத்துல திடீர்னு நடுராத்திரில 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ட்ரெயின் ஒண்ணு டக்குன்னு வந்து நிக்குது. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஹீரோவோட பாக்குறான், அவனுக்கு ஒரு விசித்திரமா இருக்கு. என்னடா இது பழங்காலத்து ட்ரெயின் மாதிரி இருக்கு, ஜப்பான் கொடி வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அந்த கதவுகள் எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கிறதுனால அவனால திறக்கவே முடியல. என்னென்னமோ பண்ணி திறக்க பாக்குறான், அந்த ஜன்னலை ஓபன் பண்ண பாக்குறான். ரெட் கலர்ல ரத்தமா கூட்டுது. இதை பார்த்தது பயந்துறான். சரி ஓகேன்னு அந்த ஜன்னல் கம்பி திறந்து பாக்குறான். பார்த்து அவனுக்கு சரியான ஷாக்கு. அடி ஆத்தி இதுக்கு மேல பார்க்க கூடாதுன்றவங்களும் சீனியர் ஆபீசருங்க எல்லாம் வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன ஏதுன்னு வேண்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ட்ரெயின் எப்படி இப்போ கிடச்சிச்சு, ஜப்பான் ட்ரெயினா இருக்கு, இதை கொஞ்சம் சீரியஸா நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பாம்பு ஸ்குவாடு அந்த ட்ரெயினை ஓப்பன் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வர சொல்லு அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு அவங்களும் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிறவங்க புறாமே இப்பதான் இறந்து போன மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணவங்க. சரி ஓகேன்னு ஒரு மாந்திரிகனை கூப்பிட்டு செக் பண்ணும்போது அவன் அந்த ட்ரெயினை தொட்டு பார்த்தவனே சொல்லிட்டான், இதுல ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு, கண்டிப்பா இதுக்கு மேல இதை நம்ம நோண்டோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் மீதி கதை.